வெல்கம் டு வீலம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th சயின்ஸ்ல லா ஆஃப் மோஷன் லெசன்ல 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க 2 மார்க்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல 2 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம், அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ டைரக்டா நம்ம லெசனுக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் 5 மார்க். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா? கிவ் அன் எக்ஸாம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்லயே பார்த்தோம் 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இருக்குன்னு. இதை நீங்க பார்க்கலனா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போய் பார்த்துட்டு வாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இருக்கு. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டிரெக்ஷன். முதல்ல நம்ம இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டை பத்தி படிப்போம். நம்ம ஒரு இடத்துல நகராம அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அதை நம்ம ரெஸ்ட்னு தான் சொல்லுவோம், தவிர்த்து நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம்னா சொல்லுவோம் கிடையாதுல்ல. அதை தான் நம்ம இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்றோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்றோம். நம்ம முதல்ல ஒரு பாடி அது தன்னோட ஸ்டேட்ல ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரத்துல ஒரு இலை மட்டும் அப்படியே இருக்கு, அந்த இலைய நான் எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்கு. ஒரு காத்தடிச்சு அந்த இலை டக்குன்னு கீழே விழுதுல, அதாவது ரெஸ்ட்ல இருக்கு, அதை நான் டிஸ்டர்பும் பண்ணல, எதுவுமே பண்ணல, அதுவா கீழே விழுந்துச்சுன்னா அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த டைப் என்னன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷன்ன்றது நம்ம ஒரு மோஷன்ல இருக்கும் போது நடக்கிறது தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு அத்லட், அதாவது நீங்க ரன்னிங் ரேஸ் போறீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்ல ஆன் யுவர் மார்க் கெட் செட் கோ, அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட்ல இருக்கீங்க. சடனா நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து உங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்றீங்களா, அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு லாங் ஜம்ப் போறீங்க, ரன்னிங் ரேஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான், பட் இருந்தாலும் நான் லாங் ஜம்ப் சொல்றேன். இப்போ நீங்க ஓடி போயிட்டு திடீர்னு கடகான எகிரி குச்சிடுறீங்க. அப்படி குதிக்கும் போது நீங்க உங்க பொசிஷனை டைரக்டா சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. மோஷனுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு பொசிஷனை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா அதை தான் நம்ம மோஷன் சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரியலனா பேசிக் வீடியோஸ்ல போய் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நம்ம டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா அதை நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஷார்ப் டேர்ன்ல சடனா டேர்ன் பண்றீங்க, அதாவது நீங்க போயிட்டு இருக்க வழியில இருந்து திடீர்னு டைரக்ஷன் மாறிட்டீங்க, அதை தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்லுவோம். எப்போ ஒரு ஷார்ப் டேர்ன்ல நீங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு டேர்ன் பண்றது இனர்ஷியா ஆஃப் டிரெக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நமக்கு 3 லா இருக்கு. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. இதுல நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினாதான் அது மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க அம்மா கூட ஒரு கடைக்கு போறீங்க. அப்போ கடைக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க உங்களுக்கு ஒரு ட்ராலி கொடுக்குறாங்க தள்ளிக்கிட்டு போறதுக்கு. அந்த ட்ராலி நீங்க தள்ளாத வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். நீங்க தள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது மூவ் ஆயிடும். அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது மூவ் ஆச்சுன்னா அது இனர்ஷியான்னு சொல்லுவோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் இனர்ஷியாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அடுத்து நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா, ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ், அதாவது நம்ம லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவோம். அது இனர்ஷியா மாஸ் எப்பவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் போது மொமெண்டம் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்க கார் ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல, அது எதனால? இப்போ நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு ஈக்குவலான ஆக்சலரேஷனும் இருக்கும். அதாவது F is equal to m into a. இதுதான் நியூட்டன் செகண்ட் லாவோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இதுதான் நியூட்டன் தேர்ட் லாவோடைய எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஒரு வினை, ஃபார் எக்ஸாம்பிள், நான் கையை வச்சு செவுத்துல ஓங்கி ஒரு குத்துறேன், அதாவது நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து குத்துறேன்.
அப்போனா அந்த ஃபோர்ஸ்க்கு நிகரான ஃபோர்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும்? வலி தான் கிடைக்கும்ல. அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா சொல்றது. அதாவது ஒரு வினைக்கு எதிரான வினை நமக்கு கிடைச்சதுன்னா அது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அதிகமா வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் மார்க் எடுக்கட்டும், நம்மளும் மார்க் எடுப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் வீடியோஸ்லாம் தெரியல, எனக்கு பேசிக் தெரியலனா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போயிட்டு பார்த்துட்டு பேசிக்லாம் கத்துக்கோங்க. தேங்க்யூ.